பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசி உணவு மகேந்திரன், மூலிகை மகேந்திரன் பண்ணுறங்க. இன்றைக்கி ஒரு கீரையை பற்றி பார்ப்போம். இது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, மூலிகைன்றாங்க. படைத்தவன் கொடுத்தது எதுவுமே மூலிகை கிடையாது, புரியுதுங்களா? எல்லாமே உணவு தான். உணவை மூலிகைன்ற அளவுக்கு நம்மளுடைய சமுதாயம் மாற்றிடுச்சு. சரி, பரவாயில்ல, இருந்தாலும் புரிஞ்சுங்க. ரெண்டுமே சொல்கிறேன், மூலிகைன்னு சொல்கிறேன், ஒரு தாமரைன்னு சொல்கிறேன், அடுத்து கீரைன்னு சொல்கிறேன். இது பேர் ஒரு தாமரை. இப்போ இது பார்த்திங்களா, விதைகள்லாம் இருக்கும், புரியுதுங்களா? இதில் பார்த்திங்கன்னா பூக்கள் இருக்கும். இதில் பாருங்கள், எல்லாம் பூ இருக்குது பாருங்கள், பூ தெரியுதுங்களா? இது புரியுதுங்களா? இது நேற்று அறுவடை பண்ணது. சுத்தி செய்தல் ரொம்ப முக்கியமானது. சுத்தி செய்தல்னால் இது பாருங்கள், இதுதான் சுத்தி செய்தல். எவ்வளோ குப்பைக்குது பார்த்திங்களா? உள்ள எவ்வளோ பிரித்து எடுக்கணும், எவ்வளோ எடுத்துக்கிறோம் பாருங்க. இப்போது இவ்வளோ மூலிகைக்கு இவ்வளோ பெரிய பையில் குப்பைக்குது. இது பிரித்து எடுக்கணுங்க. இது மாதிரி பிரித்து எடுத்தால் தான் உங்களுக்கு க்ரீன் கலரில் பவுட்ரு கிடைக்கும். அதை பிரித்து எடுக்காமல் அதை அப்படியே அலசி போட்டு அரைச்சிங்கன்னா ப்ரௌன் கலரில் தான் வரும் பவுட்ரு. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க, இந்த உணவை பற்றி ரொம்ப ரொம்ப முக்கியமானது சுத்தி செய்தல், புரியுதுங்களா? இது இப்போ இப்படி ஒன்றுக்கிறேன். இது ட்ரை ஆனதும் மேலே ஒரு துணியை போட்டு 4 சைடு கல் வச்சுடும். இது பாருங்கள், இது அலசி போட்டிருக்கோம். இப்போ அதில் எடுத்து போடுவோம். இது காலையில் சுற்றி செஞ்சோம், அது நேற்று சாயந்தரம் செஞ்சது. இது மாதிரி டப்புங்களில் தண்ணி வச்சு அலசணும், புரியுதுங்களா? இது பெரிய எண்ணெய் கூட, அதில் ஊற வைக்கணும். பார்த்தீங்களா, டப்பில் உள்ள சென்டரில் பார்த்தீங்களா அழுக்கு தெரியுது, பார்த்தீங்களா? அந்த அழுக்கு இதில் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம், ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்கணும், புரியுதுங்களா? ஊற வச்சுட்டு இத்தனி தண்ணியில் அலைக்கும் போது தண்ணி வெள்ளையாகிடுச்சுன்னா அதில் இருக்கிற அழுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு மேலே எடுத்து போட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஓட்டைகள் இருக்கும். அந்த ஓட்டைகளில் தான் தண்ணி இறங்கும், புரியுதுங்களா? அதுக்கு மேலே எடுத்து இது மாதிரி உணர்த்தி இதை பதப்படுத்தி கொடுக்குறேன். இது கொரியரில் அனுப்புவேன், புரியுதுங்களா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா சமூலமும் கொடுப்பேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா தொடர்பு கொள்ளுங்க. 8939238922. பசி உணவு மகேந்திரன், மூலிகை மகேந்திரன். நன்றி, மகிழ்ச்சி.